Hi friends, welcome to Sana Recipes. இன்னைக்கு Sana Recipesல அரிசி மாவு லட்டு தான் செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடாய் நல்லா சுடாயிருச்சு. இப்போ 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை கடாயில ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். அரிசி மாவு நல்லா உதிரி உதிரியா வர மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். அதே சமயம் அரிசி மாவோட கலரும் சேஞ்ச் ஆகாம வறுத்துக்கலாம். அரிசி மாவு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 1/2 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் பால் கரெக்டா இருக்கும். பாலையும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் பாலை மிக்ஸ் பண்ணணும். பாருங்க, பாலை மாவு நல்லா அப்சர்வ் பண்ணியாச்சு. இப்போ இந்த அரிசி மாவை ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். பாருங்க, அரிசி மாவை ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் சுடாயிருச்சு. இப்போ 1/2 கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகரையும் தேங்காய் துருவலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகணும். சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தேங்காய் துருவல்ல நம்ம ஆல்ரெடி பிளேட்ல எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவும் தேங்காய் துருவலும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கணும். நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். தேங்காவும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கலாம். இது போல் மீதி இருக்க எல்லா மாவையும் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி மாவு லட்டு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சனா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.